நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நாட்டுக்கோழி மஞ்சள் போட்டு அலசி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் தக்காளி வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இது 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது பிரியாணி இலை. இதில் பட்டை கிராம்பு மிளகு எல்லாம் போட்டிருக்கேன். இதை வறுத்து பொடியாக அரைச்சிக்கணும். இது காரத்துக்கு மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சது. 5 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, வரமிளகா காரத்துக்கு வச்சுருக்கேன். 5 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிருக்கேன். பிரியாணிக்கு எப்பயும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் ஊற்றணும். சூடாயிடுச்சு. கடுகு போடுறேன். நல்லா கொஞ்சம் உடனே கறி போடுறேன். கறி நல்லா கொஞ்சம் வணங்கணும். 5 நிமிஷம் ஆகணும். பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால கொஞ்சம் நேரம் வணங்கணும். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. மல்லித்தூள், பட்டை சோம்பு அரைச்சிட்டு, மிளகு நல்லா கலரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கணும். வேக விட்டு கிளறிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கணும். அப்புறமா அரிசி போடணும். தண்ணி தேவையானது கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறப்பே பிரியாணிக்கு. அவ்வளோதான், மூடி வச்சிடணும். உப்பு காரம் பார்த்துட்டு. பிரியாணி மேலே நம்ம புதினா கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு கிளறிக்கலாம். சூடான பிரியாணி ரெடி.